ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இந்த விலாக் ஷூட் பண்ணுறோம். ஆனால் 2-3 டைம் ஷூட் பண்ணி போட முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐ டேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நமக்கு மசாலாவில் நம்ம புதுசாக லான்ச் பண்ண எல்லாத்துக்குமே பயங்கர வரவேற்பு, பயங்கர சப்போர்ட்டு, பயங்கர லவ்வு. எல்லா செல்லத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிடா தாங்க. என் மேலே இவ்வளோ ஹோப், இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்கிட்ட வாங்கினதுக்கு. இப்போ நம்மகிட்ட என்னென்ன மசாலா அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா, குழம்பு மிளகாத்தூள், கறி குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, ஹெல்த் மிக்ஸு, ஹெல்த் லாஸ், புளியோதரை பொடி, கொள்ளு பருப்பு பொடி, இட்லி பொடி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்டி கொரியர் தான் போடுவோம். வெள்ளிக்கிழமை மேலே கொரியர் ஆஃபீஸ் லீவு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இதை பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ 10 மணிக்கு வந்து போட்டுருவேன். அப்போ வந்து 1/2 kgக்கு மேலே என்ன மசாலா வாங்கினாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னடா வளவலன்னு பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் அரிசி தண்ணியில் போட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டேன். நானும் ரக்ஷு இங்கே படுத்திருந்தோம், எல்லாம் கீழே படுத்திருந்தோம். இந்த பக்கம் நிறு படுத்திருக்கான் பாருங்கள், என்னை எந்திரிக்கல. டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. ஏம்மா 6:15 ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு, ரொம்ப ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுன்னு பேக் பண்ணணும். அடுத்து பூண்டு பொடி ரெடி பண்ணணும். அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். அதே கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்னா, நம்ம சேல் பண்ணுற புளியோதரை பொடியில் தான் நான் வந்து புளி சாப்பாடு கிளற போகிறேன் எங்கள் 3 பேர்த்துக்குமே. அதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதுவும் நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்னும் கொடுக்காமல் இருக்கேன், சேனலில் போடலை. அதுவும் போடுறேன். எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பிளானில் இருந்தேன். அது எதுவுமே சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. முறுக்கு சுடலாம், லட்டு சுடலாம், குலோப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்குமே என்னோடய ஆஃபீஸில் ஒர்க்கு ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டு ஒர்க்கை முடித்து எப்படி நான் வந்து முறுக்கு சுட போகிறேன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா, நல்ல எடிட்டர் யாராவது, என்கிட்ட இப்போதைக்கு பெருசாக அமௌண்ட்டு கொடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு என் சேனலில் பெருசாக வியூஸ் போகலை. என் சேனல் பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கம்மியாக தான் வியூஸ் போகுதுலாம். வந்து லாங் வீடியோலாம் முன்னாடி போட்டோம்னா ஒரு 10,000 பேராக பார்த்தாங்க. இப்போ 1000 பேரே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது யாருக்கு என்ன நம்ம தீங்கு இது செஞ்சோன்னு தெரில, அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் என்னோடய வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா அதுதான். அதுலேயே வந்துட்டு கடவுள் கை வச்சுட்டாரு. இருந்தாலும் ஒரு கதவு முன்னே ஒரு கதவு திறப்பாருன்னு சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளார ஆணித்தனமாக அவ்வளோதான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம், ஜெயிக்க மாட்டோம்லாம் இல்லை. எவ்வளவோ ஜெயிச்சிட்டோம், இது ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஆனால் ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி ஆர்டர் போடுறவங்களுமே நம்ம வந்து 5 மணிக்கெல்லாம் டிஸ்பேச் பண்ணிடுவேன். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்குமே முன்னாடியே நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து வேறு ஒரு ப்ரமோஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போய் ஆகணும். ஏன்னா நான் அது வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். பூர்விகா ஷோரூம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து அவங்கக்கிட்ட கமிட்மெண்ட் ஆகிட்டனால இப்போ வந்து அதை நான் கண்டிப்பாக இன்றைக்கி போய் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் அங்கே போயிடுவேன். அது என்னோடய சேனலுக்கு இல்லை, என்னோடது கொஞ்சம் பெரிய சேனலு, நிறு சேனலுக்கு தான் பண்ண போகிறோம். அவனு தான் 40K ப்ளஸ் இருக்குது, 45 ப்ளஸ்ஸு இருக்குது. அதனால் அவனுக்கு தான் இப்போ வந்து பண்ண போகிறோம்.
காலேஜ்லேருந்து வந்த உடனே. அதுக்கு முன்னாடி எனக்கு திருப்பூர் போகிற வேலைலாம் இருக்குது. கேமரா பிடிக்கிறியா அப்படி கூட பிடி. திருப்பூர் போகிற வேலை இருக்குது. நான் அதெல்லாம் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்டு மீன்ஸுனால் மாமாவோட ஒய்ஃபை தான் வர சொல்லியிருக்கேன். அன்றைக்கி கொஞ்சம் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி கொடு. ஏன்னா நேற்று 6 மணிக்கு நான் டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். டிஸ்பேட்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எடுத்ததே வந்து ஒரு 30 இது இருக்குது. அதாவது 6 மணிக்கு மேலே நைட்டு ஒரு 9:45 வரைக்கும் எடுத்த ஆர்டரே பார்த்திங்கன்னா 30 கொரியர் இருக்குது. இப்படி விட வேணா பேக் கேமரா திருப்பிக்கும். ஆஃப் பண்ணு. 6 மணிலேருந்து 10 மணின்னு வச்சுக்கலாம். 4 மணி நேரத்தில் 30 பார்சல் எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு வந்து எழுத வராது. எனக்கு எழுத வராதுன்னா டைப்பிங் வரும். பேனா பிடிச்சி எழுதும் போது கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1 hour மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண வாமா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் திருப்பூர் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொல்லுங்கக்கா நான் வரேன்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அவளை கூப்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணான்னு தெரியல. வந்தாங்க அப்படின்னா இருக்கிறத பேக் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து தம்பி வர சொன்னால் அவன் வந்து எடுத்துப்பான். அவனுக்கு கொடுத்துட்டு ஏன்னா நைட்டு இன்னும் பிஸ்னஸ் ஃபோனை ஆன் பண்ணல. அப்புறம் இனி அதெல்லாம் வர்றதை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வந்துடும் பார்சலு. ஸோ அதனால் அவன் வந்தாங்கன்னா இன்றைக்கி போட்டு விட்டோன்னா நேற்று ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எனக்கு வியாழக்கிழமைக்குள்ளார வேணுமா, அடுத்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் எங்களுக்கு தீபாவளிக்கு நாங்கள் உங்கள் மசாலாவை டேஸ்ட் பண்ணணும், குழம்பு வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவளை வர சொல்லியிருக்கேன். வந்தானா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிட்டோன்னா ஏன்னா கொரியர் கவரும் தீர்ந்துருச்சு நேற்று. அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு 10 மணிக்கு மேலே பசங்களை தாட்டி விட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு காலையிலே மழை வேறு விழுது. இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா வேறு வேணும். அது ஒருத்தவங்களே 1 கிலோ ஆர்டர் போட்டிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது போக யூகே ஆர்டரில் நமக்கு வந்துருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பட்டர்ஃப்ளையாக பறக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். யூகேக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். யூகே, துபாய், குவைத்து, மலேசியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து யாராவது ஊருக்கு போவாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம அட்ரஸ் போட்டு நம்ம கொடுப்போம். நான் டேரெக்டாக அவங்க நம்மக்கிட்ட இது பண்ண மாட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் மூலிமா பேசி நமக்கு ஆர்டர் வரும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. யூகே ஆர்டர் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த அக்கா சுகன்யான்னு அந்த அக்கா பேர், அவங்க பல்லடம் தான். அவங்க வந்து டிசம்பர் 25 இது அக்டோபர் 25 to 30க்குள்ளார எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுங்க. நாங்கள் டெய்லி உங்கள் வீடியோ பார்க்குறேன். நான் எந்த யூடியூபர்ஸ் வீடியோவுமே நான் பார்க்கவும் மாட்டேன், ஃபோன் பண்ணி பேசவும் மாட்டேன். ஆனால் அதாவது பார்க்க மாட்டேங்கிறத விட உங்கள் வீடியோ டெய்லி நான் பார்க்குறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு கறி லீஃப் நிறையா போட்டு செஞ்சு கொடுங்க கவிதா அப்படின்னாங்க. நான் அவங்க வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தனால சரி தங்கன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு 40 அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அக்கா ரொம்ப நன்றி, சந்தோஷம் அக்கா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே கறி லீஃப் வந்து ஃபுல்லாக இருக்கணும்டா அப்படின்னாங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் வந்து சிங்கிள், அதாவது அம்மா மட்டும் இருப்பாங்க போல். அவங்களால வந்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுங்கிறனால என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சிக்கன் 65 மசாலா வாங்கி டேஸ்ட்டு பார்த்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சாமா. மற்ற மசாலா நான் பார்த்துட்டு எனக்கு பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா உன்னை நான் வந்து யூகேல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் கவிதான்னு சொன்னாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நினச்சிட்டாங்க நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிப்போமா என்னான்ட்டு. பல்லடன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஊருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம வந்துட்டு ஆர்டர் எடுக்காமல் இருக்கிறது? அதுவும் இல்லாத அவங்களும் ஆர்வி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. நம்ம பாப்பாவும் ஆர்விஎஸ் காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஒரே கேட்டுக்குள்ளார ஒன்றா போயிட்டு, அதாவது அவங்க முன்னாடி படிச்சிருக்காங்க, பாப்பாங்க இப்போ படிச்சிருக்காங்க. அப்போ 10 year ஆகுதாம்மா பல்லடை விட்டு போய். மங்களம் ரோடு தெரியும், ஆனால் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தெரியல கவிதா அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா ஃபோன் வந்து எல்லாமே ஃபோன் நம்பர் முதல் கொண்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொன்னால் அடுத்த செகண்ட் அமௌண்ட் அம்மா கையில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை ரெடி பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். இவ்வளோ சப்போர்ட், இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ணணும். என்னோட கை திறமைகளை இவ்வளோ நாளாக ஒழிச்சு வச்சிட்டு இருந்தேன். அதாவது எப்படின்னா சிக்கன் 65 மசாலா அப்படியே பெரும்பக்க போயாச்சு.
ஏன் நம்மளோட டேஸ்டிங் எல்லாமே கொடுக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணலான்ட்டு இனி வந்து தொக்கு ஐட்டம்ஸும் பண்ணலான் இருக்கேன். தீபாவளி முடிஞ்சிட்டு தொக்கு ஐட்டம்ஸும் பண்ணலாம். தக்காளி தொக்கு, பிக்கிள்ஸு, இந்த மாதிரி அதுவும் பண்ணலான் இருக்கேன். அது பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அது உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து குட்டியாக ஒரு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம். அதை வந்து நான் ஃபுல்லாக முடிஞ்ச எல்லாமே முடிஞ்சிருச்சு, 98% முடிஞ்சிருச்சு. இன்னும் அதுக்காக மெனு மட்டும் ரெடி பண்ணலை. அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலான்னு ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. அது ஏண்டி அம்மா நைட்டியை போட்டுட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சத்தியமாக எனக்கு டைம் இல்லைங்க, அதனால தாங்க இப்படி இருக்கேன். நேற்று காலையில் சீலை கட்டினேன், திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு தான் டிஸ்பேச் முடிச்சுட்டு நான் வந்து அவுத்து போட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் துணியே துவைக்கலை. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள்கிட்ட இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு, அதான் ஷேர் பண்ணிட்டேன். அதாவது உடைகளில் என்னங்க இருக்குது, மனசு தானே காரணம், நம்ம கொடுக்குற பொருள் தானே காரணம். நான் அப்படி தான் நினச்சேன். இதில் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரிவிங்க. ரொம்ப நேரம் லொடலொடன்னு பேசியிருப்பேன். மூஞ்சை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ ஆனந்தம். கரடி அந்த என்ன ஒரு ஆனந்தம் கரடி மூஞ்சினுக்குங்கிற மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன். எடிட்டர் பற்றி சொல்லியிருந்தேன், நான் சீரியஸாகவே சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் ஃபுல்லாகவே க்ரோத் ஆகலை. நல்லா வியூஸ் போனோடனே அவங்களுக்கான சேலரி நல்லாவே நான் கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட சேலரி கம்மியாக தான் தர முடியும். அந்த மாதிரி ஏதாவது பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு நல்லா எடிட்டிங் பண்ணி தரணும், எனக்கு டைமுக்கு வீடியோஸ் கொடுக்கணும், லேட் பண்ணிடக்கூடாது. நல்லா நம்பிக்கையான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் இன்ஸ்டாவில் பண்ணுறாங்க, எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரலை. நீங்கள் எந்தெந்த சேனலுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் எனக்கு அனுப்பி என்னோடய பிஸ்னஸ் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணால் வராது. ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு எடிட்டர் தேவை. ஸோ இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி, அதை பேசுவேன்னா டைம் ஆகிடுச்சு, மணி 6:45 இருக்கும். நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் சமைக்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். கருப்பு கவுனி அரிசிக்கு வந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவை, இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வரும், சரிங்களா? இப்போது இந்த ஸ்பூனில் நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை உப்பு போட்டுக்கனாலும் உப்பு போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து உப்பு தான் போட்டுக்கிறேன். இதை குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படிங்கும் போது நல்லாவே வயிறு க்ளீன் பண்ணுதுங்க, மோஷன் நல்லா போகுது. சீரியஸ்லி சொல்கிறேன், நல்லாவே மோஷன் போகுது. நமக்கு ஃப்ளாட் ஆகுறது அந்த மோஷன் கரெக்டாக நமக்கு போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பாடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது நம்ம கலக்கும் போதே நமக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இது வந்து கருப்பு கவுனி வந்து 1 கிலோ அப்படின்னா பாசிப்பருப்பு 1/4 கிலோ, பார்லி 1/2 கிலோ, கொள்ளு 3/4 கிலோ, சீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், இதெல்லாமே நம்ம நல்லா வறுத்து போட்டுக்கணும். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் சிஸ்டர். நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இது குடிக்கிறேன், ஆனால் நான் ப்ரெஷர் இந்த டென்ஷன் ஒர்க் டென்ஷனில் டீயும் குடிச்சிடுறேன். ஒரு டைமாவது டீயும் குடிச்சிடுறேன், குடிக்காமல் இல்லை. இதான் நீங்கள் டீயெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சடன்னு நமக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரே மாதத்துலேயே நான் வந்துட்டு 100 கிலோ ரெடியூஸ் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒருத்தங்க அப்படி தான் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் ஆகும், சரிங்களா? நீங்களே வந்து கூகுளில் அடிச்சு பாருங்கள். என்ன நான் போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து வீடியோலையும் காட்டியிருக்கேன், எல்லாமே என்னென்னங்கிறது சொல்லியிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறது உங்களுக்கு கூகுள் வந்து கண்டிப்பாக சொல்லும். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாட்டு வேணுமா கெட்டியாக வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பும் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 3/4 பதம் ஆறின பின்னாடி நம்ம டெய்லியும் குடிச்சு ஒரு 1 hour 2 hours பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வயிறு க்ளீன் கொடுக்கும்.
நல்லா ஃபுல்லாக வயிற்ற வந்து மோஷன் நல்லா வெளியே தள்ளிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ வந்து படுக்கையெல்லாம் மடிச்சிடலாம். படுக்கை மடிச்சிட்டு தான் 1 by 1 டைம் ஆகிடும். நாளைக்கு தான் உனக்கு எக்ஸாமா, ப்ராக்டிக்கலா? எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. அடுத்து அக்காவோட 27ஆம் தேதியா? 28 எனக்கு செம் ப்ராக்டிக்கல். மழை வேறு பெய்யுது, துணி வேறு தவிர்க்கணும்ல. குளிச்சுட்டு எல்லா துணியும் வெளியே இறக்கி விட்டுருவேன். பல்லடம் வரும்போதே மிஷின் ஆன் பண்ணி விட்டுருந்தேன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து அப்புறம் ஷவர் இதெல்லாம் துவைச்சி போட்டு நானும் 4 நாள் கொண்டு போய் மேலே காய போட்டு நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். சித்தி வர சொல்லியிருக்கேன். வந்தாலும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணிடுவேன். அவளுக்கு எப்படி அவங்க ஆஃபீஸில் லீவ் கொடுக்கலாம்னு தெரியல, பார்க்கலாம். ரெடி கள்ளச்சி எனக்கு தெரியலையா. புளி சாப்பாடு கிளறிட்டோம். சாரி, மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்து வேலை செஞ்சனால நான் ஷார்ட்ஸாக எடுத்திருக்கேன், லாங் வீடியோவில் எடுக்கல. நம்ம இந்த புளியோதரை பொடியில் தான் இன்றைக்கி வந்து புளி சாப்பாடு செஞ்சுருக்கோம். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 1/2 kg மேலே வாங்குற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங். இந்த ரேக்கில் இருந்த ஃபுல்லாகவே சிக்கன் 65 மசாலா ஃபுல்லாக போயிடுச்சு. மேலே இருந்து போயிடுச்சு, சிக்கன் வறுவலும் போயிடுச்சு, பிரியாணி மசாலாவும் போயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மதியத்துக்குள்ளார அதுவும் வந்துடும். கண்டிப்பாக அதுவும் பேக்கிங் வீடியோ வந்து எல்லாமே போடுறேன். தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.